Hello friends, welcome to my channel S Kitchen. Today's recipe என்னன்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டு. வாங்க சுறா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான சுறா மீனை ஆவியில 8 to 10 minutes வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம நல்லா ஷ்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூடா இருக்கிறதுனால நான் ஃபோர்க் வச்சு பண்றேன். நம்ம ஈஸியா கையிலே ஷ்ரெட் பண்ணா நல்லா சாஃப்டா வந்துரும். சில பீசஸ் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா நீங்க 12 minutes கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா ஷ்ரெட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து நீங்க வந்து சின்ன சின்ன பீசஸா நல்லா ஷ்ரெட் பண்ணிடணும். அப்பதான் வந்து சுறா புட்டு வந்து நல்லா டேஸ்டாவும் சாப்பிட்றதுக்கும் நல்ல சுலபமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம குக்கிங் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிச்ச அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். நல்லா 4 to 5 minutes வெங்காயம் நல்லா வதங்கணும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்டு பூண்டு, இஞ்சி உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் தான். நல்லா இதை சாட்டே பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்க சுறா மீனை இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே மீனை வேக வைக்கும் போது நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுறா புட்டுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாம் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். இதில் காரம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லியும் பச்சை மிளகாவும் பெப்பர் பவுடர் மட்டும்தான். நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய காரம் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா 1.5 to 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்ட உடனே ஒரு 2 minutes, லாஸ்ட்டாக 2 minutes நல்லா வதக்குங்க. சில பீசஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கூட உடச்சி விடலாம். ஸோ சூப்பராக வந்துச்சு இந்த சுறா புட்டு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக எம்மியான சுறா புட்டு வந்து ஈஸியாக தயாராகிடுச்சு. ஜஸ்ட் 15 to 20 minutesல இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.